சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே சித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைத்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே நீங்கா சிவயோக நித்திரை கொண்டே இருந்து தேங்கா கருணை வெள்ளம் தேக்குவதும் எக்காலம். பத்திரகிரியார். முதலாளி பையன் மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வந்துட்டாரு. அத போய் சொன்ன, நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்க, அது அவனுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸ்மைல். எஸ். எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர். தம்பி, இப்ப நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யலாமேன்னு. தேங்க்ஸ் ஐயா. சாமி உத்தரவு கொடுக்கலன்னா இங்க எந்த காரியம் செய்யக்கூடாதா? உங்க எல்லாருக்கும் சில நம்பிக்கை இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மூட நம்பிக்கை. அதெல்லாம் இங்க இருந்து நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். சாமி, சித்தர்கள் இதெல்லாம் சும்மா ஐயா. நான் உங்க எல்லாரோட அனுமதியோட சுகர் ஃபேக்டரியை இந்த ஊர்ல ஆரம்பிக்க தான் போறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இங்க சில வேலைகளா இருக்கு. அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு நானே உங்ககிட்ட வந்து பேசுறேன் ஐயா. சரிங்க. ராஜ்துரை சார், என்ன கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து பாரு. சரிங்க. போயிட்டு வரேன். பாய் பாட்டி. வரேங்க. டேய் ராஜதுரை, விஜய் தம்பி எதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்காரு? தெரியலப்பா, அவர் என்கிட்ட எதுவும் சொல்லி. என்கிட்ட மறைக்காதரா? இல்லப்பா, எனக்கு எதுவும் தெரியாது. இத பாரு, அவருக்கு நம்ம ஊரை பத்தி ஒண்ணும் தெரியாது. அவர் ஏதாவது செய்ய போய் அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா முதலாளிக்கு நாம தாண்டா பதில் சொல்லி ஆகணும். டேய், அவருக்கு நீயும் துணை போகாம பக்குவமா எடுத்து சொல்லு. அப்படியும் கேட்காம தப்பான காரியத்துல இறங்குனா என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, சொல்றேன். ஏயா,
அவனை பார்த்தா கோமாளி மாதிரி இருக்கு. அதான் அத்தா எனக்கு புரியல. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது, ஆனா அது என்னன்னு தெரியல. ம், நாளைக்கு மறுநாள் பௌர்ணமி, சித்தர் பூஜை நடக்கிற நாள். இந்த நேரத்துல போய் வந்திருக்காரு. ஆத்தா, இவரால பூஜைக்கு எந்த தடையும் வந்துராது. ஆனா பூஜையால இவருக்கு ஏதோ ஆயிடுமோன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. எல்லாம் அவன் பாத்துக்குவான், நீ கவலைப்படாம இரியா. கலிங்கம் உடுத்து மாலையணி லிங்கம் வணங்கு விருட்சம் வலம் வா. வேண்டி நில். அடுத்தது தெரியும். தராசாய் இரு. அடுத்தது புரியும்னு சொன்னது இத பத்தி தானா? தராசாய் இருனா என்ன அர்த்தம்? இந்தாங்கப்பா. ஐயா, வைத்தியரையா. வணக்கம் வணக்கம். உள்ள வரலாங்களா? வாங்கய்யா. என்னங்கய்யா, கோவிலுக்கு போக மாலை போட்டிருக்கீங்களா? இல்ல, இது சித்தரோட உத்தரவு. என்ன சொல்றீங்க? நேத்து என் முன்னாடி சித்தர் வந்தாரு. இந்த ஏடு, மாலை, காவி கொடை எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாரு. ஓஹோ, கலிங்கம் உடுத்து, மாலை அணி, லிங்கம் வணங்கு, விருட்சம் வலம் வா, வேண்டி நில், அடுத்து தெரியும். அடுத்து தெரியும்னா? சித்தர் சொன்ன மாதிரி காவி உடுத்தி, மாலை அணிஞ்சு, லிங்கம் வணங்கி, விருட்சத்தை சுத்தி வலம் வந்து வேண்டி நின்ன. அப்ப அடுத்து உன்னோட பாதைன்னு இந்த உத்தரவு கிடைச்சது. தராசாய் இரு, இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு ஒன்னும் புலப்படாம தான் நான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு பௌர்ணமி இரவு நானும் கண்ணனும் சித்தவனத்துக்கு போறோம். இன்னொரு பக்கம் முதலாளி பையன் இங்க வந்திருக்காரு. சாமி உத்தரவு தரல. அப்படி இருக்கும்போது அவரால் ஏதாவது சோதனை வருமோன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த ஊர்ல பல சம்பவங்கள் நடக்க இருக்கிறப்ப ஒரு ஆராய்ச்சியாளரா நீங்க எந்த பக்கம் இருக்கணும்னு சித்தர் உங்களுக்கு உணர்த்தி இருக்காருன்னு நினைக்கிறேன். நியாயம் எந்த பக்கம் இருக்கோ நீங்க அந்த பக்கம் இருங்க. நிச்சயமா விஜய் பக்கம் நியாயம் இருக்க வாய்ப்பே இல்ல. சித்தர் சொன்னபடி நான் தராசாவே இருக்கேன். ஐயா, வெளியூர்ல இருந்து நீங்க வந்திருந்தாலும் சித்தர் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு. இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த எங்க யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம்
உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் சரிதான். பொறுப்பை ஒரு படிச்ச அறிவாளி கிட்ட தானே கொடுக்க முடியும். இந்த ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்தேன். இதுவரைக்கும் எனக்கு அனுமதி கிடைக்கல. இப்ப ஒரு பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்காங்கன்னா இந்த ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்ண எனக்கு அனுமதியும் கொடுத்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா. ஆனாலும் ஊர் கட்டுப்பாட்டை மீறிடாம ரொம்பவும் கவனமா நீங்க வேலைகளை செய்யணும். நீங்க சித்தர்களோட கவனத்துக்கு வந்துட்டீங்க. அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களை வச்சு அவங்க ஏதேதோ காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அத நீங்க நிறைவேற்றி கொடுத்தா இந்த ஊருக்கு பல நல்லதுகள் நடக்கும் ஐயா. கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கிற சோதனைகள் வந்தா உங்களால இந்த ஊர் காப்பாற்றப்படும் ஐயா. ஏய் கிழவி, வெளியில போகும்போது இப்படியே வந்து குறுக்க நிப்ப. வழிய விடு. எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்ன? நான் உன் பாட்டிடா, எனக்கு என்னன்னு கேக்குற? எங்க போறேன்னு சொல்லு. ஐயா இங்க பாருடா, கேள்விக்கு அதிகாரத்தை. வழி விடு. டேய், நீ என்னமோ விளையாட்டுத்தனமா பேசுறேன்னு நினைச்சேன். நாய்க்கடி பட்டதுல இருந்து எனக்கு பயமா இருக்குடா. நீ அந்த பட்டணத்துக்கார புள்ளைய பார்க்க தானே போற? இல்லையா, நான் கோயிலுக்கு போறேன். இந்த மூஞ்சி கோயிலுக்கு போதா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வரும்போது நெத்தில திருநீர் வச்சுட்டு வரோம், போதுமா? நாளைக்கு பௌர்ணமி பூஜை. அவங்க கூட சேர்ந்து ஏதாவது பண்ணிட்ட? வேணாண்டா. ஊருக்குள்ள ஏற்கனவே நிறைய பைத்தியங்க சுத்துது. அந்த மாதிரி நீ ஆயிடக்கூடாது. பைத்தியம்மா, நீ வேற வெறுப்பேத்திக்கிட்டு நகரு. அம்மா இல்லாம வளர்ந்த பையன் செல்லமா வளர்த்துட்டோம். நீதான் காப்பாத்தணும். டேய் டேய், என்னடா வேணும் உனக்கு? என்னடா வேணும் உனக்கு? போடா போடா. டேய் என்னடா பிரச்சனை? டேய் என்னடா பிரச்சனை? டேய் வேலை இருக்குடா. வேலை இருக்குடா. போடா போடா. ஐயோ வெறுப்பேத்துறானே. டேய் நான் அவசரமா வெளில போயிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதடா. வெளில போயிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதடா. ஐயோ டேய் பைத்தியமாடா நீ? பைத்தியமா? டேய் டேய் பைத்தியமா? போடா பைத்தியம். கிளம்பும் போது கிளி ஒரு வாய வச்சது சகுனமே சரியில்லையே. பைத்தியக்கார பையன். விஜய் சார் இருக்காரா? இருக்காரு. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் சார். கோவில்ல உத்தரவு கேட்க போன போது என்னாலதான் உங்க பிளான் கொலாப்ஸ் ஆனதா நீ சொன்னதா என் மாப்பிள்ளை சொன்னாரு. ஐயோ சார், நான் சொல்ல சார், பிச்சுமணி சொன்னா அதை நான் விஜய் சார் கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். விஜய் என் மாப்பிள்ளை,
என் அத்தானுடைய ஆசையை நிறைவேற்ற தான் நாங்கள் 2 பேருமே இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி? ஐயோ சார், உங்களை சொல்லணும் நான் நினைக்கல சார். ஆனா தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை. எப்படி திருநீர் குங்குமமா மாறி இருக்கும்னு பிச்சுமணி தான். ஒருத்தரை பத்தி குத்தம் சொல்றதுக்கு முன்னாடி நாம யாரை பத்தி குத்தம் சொல்றோம்னு யோசிக்கணும். ஆமா, யோசிக்கணும் ராஜதுரை. சரி சார், சரி. என்ன மாம்ஸ், வரும்போதே ராஜ்துரையை மிரட்டி வைக்கிறீங்களா? என் மேல தேவையில்லாத ஒரு பழியை சுமத்திட்டீங்க. அது உண்மையில நான் கிளியர் பண்ண வேண்டாமா? அப்போ உங்க மேல தப்பே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்ன மாப்பிள்ளை நீங்களே என்ன நம்பலன்னா அப்புறம் அடுத்தவங்க எப்படி நம்புவாங்க? நீங்க போட்ட பிளான் என்னன்னு எனக்கு தெரியுமா? அப்புறம் நான் இதை எப்படி கொலாப்ஸ் பண்ண முடியும்? ஓகே ஓகே, கூல் மாம்ஸ், கூல். நான் நம்பிட்டேன், விடுங்க. நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ராஜ்துரை, கம் இன். பை த வே ராஜ்துரை, சிஸ்டர் எப்படி இருக்காங்க? உங்க ஊர் நாட் டாக்டர் வந்தாரா? ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரா? ஹெடேக் எல்லாம் இப்போ எப்படி இருக்கு? வந்தார் சார், மருந்தெல்லாம் கொடுத்தாரு, இப்போ சரியாயிடுச்சு. ஓ குட். அப்புறம் ராஜ்துரை, சொல்லுங்க. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் எப்படியாவது அந்த சுகர் ஃபேக்டரி ஆரம்பிச்சே தீரணும். அதுக்கு தடையா இருக்கிற இந்த ஊர் சட்ட திட்டம், இந்த ஊரோட மூட நம்பிக்கை எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரே வழி, சித்தரங்க நடத்துறதா சொல்ற பௌர்ணமி பூஜையை யாராவது பார்த்தா அவங்க மென்டல் ஆயிடுவாங்கன்னு ஊரையே பயமுறுத்தி வச்சிருக்காங்களே, அத முதல்ல முறியடிக்கணும். அதனால பூஜை அன்னைக்கு நைட், பூஜை நடக்கிற டைம் எப்படியாவது நான் கோயிலுக்குள்ள போய் ஆகணும். ராஜ்துரை, நான் வெறும் கையால போக மாட்டேன். இதுக்காகவே நான் கன் கொண்டு வந்திருக்கேன். என்ன அட்டாக் பண்ணி பைத்தியமாக்கணும்னு நினைக்கிறவங்கள நான் ஷூட் பண்ணிடுவேன். அப்ப தெரிஞ்சிடும்ல இதெல்லாம் நடத்துறது யாருன்னு. சார், நீங்க கோவிலுக்குள்ள போனோம்னா கோவில் காம்பவுண்ட் சுவர் எகிரி குச்சி தான் போகணும். பௌர்ணமி அன்னைக்கு எப்படியும் காவலுக்கு ஆள் நிற்பாங்க சார். அவங்கள மீறி போகணும்னா பயங்கரமா ரிஸ்க் எடுக்கணும் சார். ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஐ அம் ரெடி டு டேக் ரிஸ்க். இல்ல சார், நீங்க ரிஸ்க் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம உண்மையிலே சித்தர் பூஜை நடந்து நீங்க அங்க போய் சாமி குத்தம் ஆகி நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா சார், ஏற்கனவே அப்படி ஆனவங்க நிறைய பேர் இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்காங்க சார். நமக்கு எதுக்கு சார் இந்த வம்பு? இப்போ என்ன சொல்ல வர நீ? எதுக்காக இங்க வந்தேன்னு கேக்குறியா? ஐயோ இல்ல சார், உங்களை மாதிரி தான் நானும் இந்த சித்தருங்க விஷயத்துல ரொம்ப வீம்பா இருந்தேன். ஆனா பைரவ சித்தர் நாயை ஏவி விட்டு என்னையும் பிச்சையும் எப்ப கடிக்க விட்டாரோ அப்பவே கொஞ்சம் பயம் வந்துச்சு சார். பைரவ சித்தர் நாயை விட்டு கடிக்க விட்டாரா? இது ஏன் கிட்ட சொல்லவே இல்லை சார்? அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்பவே நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் சார், நீங்க தான் அதை கேட்கவே இல்லையே. ஆமா, எதுக்காக நாயை விட்டு கடிக்க விட்டாரு? அவங்க கிட்ட கொஞ்சம் திமிரா பேசிட்டேன். அப்புறம் நம்ம உத்தரவு கேட்ட விஷயத்துல நம்ம செஞ்ச கோல்மால் வேலையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா போயா நீ, ரகசியமா நம்ம பண்ண விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இத நீ வேணா நம்பு, நான் நம்ப மாட்டேன். அவங்களுக்கு நான் பயப்படவும் மாட்டேன். இது பார், பௌர்ணமி பூஜைக்கு நான் கோயிலுக்குள்ள போய் ஆகணும். அதுக்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியாதா? முடியாதுன்னா சொல்லிடு, நானே பாத்துக்கிறேன். ஐயோ சார், நான் வேண்டான்னு சொன்னது உங்க மேல இருக்கிற அக்கறைனால தான் சார். இப்ப கூட நான் வரும்போது எங்க பாட்டி நம்ம ஏதோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு வேணாம் தடுத்து நிறுத்தினாங்க. நான் உங்களை மீறிட்டு வெளில வந்திருக்கேன் சார். அது மட்டும் இல்ல, வர்ற வழியில சித்தர் பூஜை எட்டி பார்த்து பைத்தியமான ஒருத்தன் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தான். அவனை நான் மிரட்டினேன். அவன் உடனே என்னை கீழே தள்ளி விட்டு ஓடிட்டே இருந்தான். இதெல்லாம் பார்த்தா ஏதோ தப்பான அறிகுறி மாதிரி தோணுது சார். ஒண்ணு கிடங்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீங்க செய்ய நினைக்கிறதெல்லாம் சரி சார், ஆனா நமக்கு எந்த ஆபத்தும் வந்துடாம ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க. எங்களை மாதிரி பசங்களுக்கு இந்த ஊரை நினைச்சாலே கடுப்பா இருக்கு சார். ஏதாவது செய்யணும்.
அதை உங்களை மாதிரி ஒருத்தரால தான் செஞ்சு முடிக்க முடியும். கோயிலுக்குள்ள போகாம என்ன பண்ண முடியும்ன்றத யோசிங்க சார். மாம்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ ராஜதுரை சொல்றது கரெக்ட் தான் தோணுது. அதானே, என்ன எப்படியாவது இங்கிருந்து கிளப்பணும் தானே நீங்க நினைப்பீங்க? ஐயோ இல்ல விஜய், நான் சொல்ல வந்ததே வேற. என்ன? ஐ ஹேவ் an ஐடியா விஜய். அத்தானுக்கு உடம்பு சரியில்லாத போன பிறகு ஃபேக்டரியில் என்ன நடக்குதுன்றதை கண்காணிக்கிறதுக்காக கேமராவை அவர் அங்கே ஃபேக்டரியில் செட் பண்ணிட்டு வீட்டில் இருந்தபடியே லேப்டாப்பில் பார்க்குறாரு இல்லையா? அதே மாதிரி இங்கே கோவிலில் நாம் கேமராவை செட் பண்ணிட்டு கோவிலுக்கு போகாமல் நம்ம இங்கே இருந்தபடியே அங்கே என்ன நடக்குதுன்றதை பார்த்தா என்ன? அதில் அட்வான்டேஜ் என்னன்னா, நீ நினச்ச காரியத்தையும் சாதிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை.